நாங்களாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம். பொறுமையாக காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இன்னொன்று, நம்ம தோல்வியை ஒத்துக்கணும். நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா? இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்போ இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன மீனாட்சி என்ன சொல்லுங்கள். ₹2 வருமா? ₹2.25 வருமா? வந்துருச்சா? உண்மையை பேசுவோம். இது எதுக்கு போய் நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்கள். எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன் மறைக்காதீங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னாதான் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது தான் சார் இந்த 2.5 ஏன் நான் சொல்கிறேன்னா, முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் 2.5 அப்படின்னா என்னோடய மொத்த படம் ஒரு படம் வந்து 2.5 தான் கலெக்ட் ஆகிருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய இந்த படம் ஒரு படம் 2.5க்கும் ஓடி இருக்குது, இப்போ பல கோடிக்கு ஓடி இருக்கு. இதோட இது உங்களுக்கு தெரியும். இது பெரிய ஹையஸ்ட், என்னுடைய ஹையஸ்ட்டு இது வந்து குட்டிப்புலி தான். சுந்தரபாண்டியனும் குட்டிப்புலி தான். அந்த குட்டிப்புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.